பிரகாசம் அவர்களை அவர்களுக்கு வந்து ஒரு பொன்னாட பொத்தி அவங்களுக்கு வந்து ஒரு குயிக்கா ஒரு மரியாதை செலுத்திடலாங்க. அடுத்து நம்ம செக்ரட்டரி கீதாஞ்சலி ஒரு மொமெண்டோ மாதிரி பிரகாசனுக்கு கொடுக்குறாங்க. நன்றி. ஓகே, அடுத்தது பிரகாசன் உங்களுக்கு பேச வராங்க. வரவேற்புரை. நமது சார்லட் முத்தமிழ் சங்கத்தின் 2ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி தமிழர் திருநாள் என்னும் நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்துள்ள நமக்கு இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என நமது சங்கத்தின் சார்பிலும் எங்கள் செயற்குழு உறுப்பினர்களின் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த சங்கமானது 2ஆம் ஆண்டினை எடுத்து வைத்துள்ளது. அது பொருட்டு சில தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் பெருமை, பாரம்பரியம், பண்பாட்டை முதன்மையாக கொண்டு இன்று வரையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுவும் வீறு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. பெருமை என்றால் என்ன? கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வுலகில் உள்ள இனங்கள் எல்லாம், குழுக்கள் எல்லாம், அவர்களுக்கு ஒரு மொழி ஏதும் கிடையாது, அவர்களுக்கு ஒரு பாஷை ஏதும் கிடையாது. அவர்கள் சத்தத்தினாலும் இசையினாலும் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளனர். அத்தகைய கால தருணத்தில் தமிழ் மொழி மட்டுமே இலக்கிய படைப்புகளையும் பிளஸ் மனித வாழ்வியலையும் குறிப்பிட்டு பல நூல்கள் உள்ளன. சில நூல்களை உங்களுக்காக நான் படிக்கிறேன். ஏனெனில் நம்முள்ள இருப்பவர்களுக்கு சில நூல்கள் இது புரியாமல் இருந்திருக்கலாம். அந்த நூல்களை மட்டும் படிக்கிறேன். திருமுருகாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, மலைபடு கடாம், மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, நெடுகல் வாடை, பட்டினப்பாலை, பெரும்பானூற்றுப்பாடை, பெரும்பொருள் ஆற்றுப்பாடை, சிறுபானூற்றுப்பாடை இவையெல்லாம் சங்க இலக்கியங்கள். இவற்றில் தமிழர்களுடைய வாழ்வியலையும் தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதையும் உலகில் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே படைக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்தே நாம் புரிந்து கொண்டுள்ளலாம் இந்த தமிழ் மொழியானது எவ்வளவு சிறப்புமிக்கது என்பது. பல சங்கங்கள் காலத்தில் தோன்றின. நாம் பிறந்த மதுரையில் பல சங்கங்கள், முதல் சங்கம், நடு சங்கம், கடை சங்கம் என்று தோன்றியுள்ளன. இந்த சங்க காலத்தில் தான் இத்தகைய நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. அவை இன்றும் காவியமாக நமது நூலகத்தில், தமிழகத்தில் உள்ள நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. நமது தமிழ் புலவர்கள் ஔவை பாட்டி யாதும் ஊரே யாவரும் கேளீர். And then திரைக்கடலோடியம் திரவியம் தேடு ஔவை பாட்டி அவர்களும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியர் பூங்குற்றனார் அவர்கள் தன் புறநானூற்று நூற்றில் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியுள்ளார். இதிலிருந்து cross even the ABC to seek wealth and prosperity. இதிலிருந்து நமது தமிழ் சங்கமானது, நமது தமிழ் எவ்வாறு வீடு நடை போட்டுக் கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாமே தெரியும். நாம் ஏன் இந்த விழாவை எடுக்க வேண்டும்? நாம் புலம்பெயர்ந்து இங்கே வந்துள்ளோம். கடல் கடந்து, நாடு கடந்து இங்கே நம்ம வாழ்வியலுக்காக வந்துள்ளோம். நமது குழந்தைகள் தமிழனுடைய பண்பாட்டையும் தமிழனுடைய உணவு முறையும் வாழ்வியல் முறையும் நாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கட்டத்தில் பெற்றோர்களாகிய நாம் இருக்கிறோம். அவை நாங்கள் தொடர்ந்து உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுக்கு வீட்டில் முடிந்தவரை தமிழில் சொல்லிக் கொடுங்கள், தமிழில் எழுத படிக்க சொல்லுங்கள். இதன் மூலம் நாம் நமது சமுதாய கடனை நாம் நிவர்த்தி சொல்ல முடியும். மற்றும் இந்த சங்கத்திற்காக நாங்கள்
கிட்டத்தட்ட 5-6 மாதங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் தொடர்ந்து நாங்கள் நேரடியாகவும் அல்லது தொலைபேசி வாயிலாகவும் தொடர்ந்து ஏற்பாடுகளை செய்து கொண்டுள்ளோம். இதன் மூலம் எங்களது செயற்குழு உறுப்பினர்கள் எக்ஸிகியூட்டிவ் மெம்பருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இந்நாளுக்காக பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்களோட குழந்தைகளை தயார் செய்து இங்கு வந்துள்ள கோரியோகிராஃபர் நடன வடிவமைப்பாளர் அவர்களையும் வருக வருக என்றும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மறுபடியும் இந்த நிகழ்ச்சிக்காக வந்த அனைத்து உறுப்பினர்களும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்று நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியாக நமது செயற்குழு உறுப்பினர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பேரன்பு கொள்கிறேன். முதலில் வருபவர் நமது செயலாளர் திருமதி கீதாஞ்சலி அவர்கள். அவர்களுக்கு ஒரு கரவொலியை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.